எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஜிஸ்டா மொபைல் கேர் ட்ரைனிங் வீடியோஸ். நான் உங்கள் விஜய் கோபிநாத் பேசுகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஜிஸ்டா மொபைல் கேர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்கள் நம்மளோட டெமோ வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு மொபைல் ரிப்பேர் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிக்கலாம். ஸோ நம்ம ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் லெவல், அட்வான்ஸ் ஹார்ட்வேர், ஐசி ரீபாலிங் கோர்ஸ், EMC கோர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் கோர்ஸ். அண்ட் இது எல்லா கோர்ஸுமே நாங்கள் வந்து ஆஃபர் டு ப்ரைஸாக ஃபஸ்ட்டு பேட்சுக்கு 25K அப்படிங்கிற வேல்யூ செட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தா மட்டும் தான் இதோட கண்டினியூஷன் புரியும். அந்த வீடியோட லிங்க் நான் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் என்ன நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் புதுசாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொபைலுக்கு தேவையான ஒரு பொருள் தான். ஸோ தட் இஸ் பேட்டரி. ஸோ பேட்டரி ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், வோல்ட்னா என்ன, கரண்ட்னா என்ன அப்படிங்கிற டாப்பிக்கில். ஸோ அதை தான் நான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா பேட்டரியில் இதை மெயினாக வந்து கண்டிப்பாக இது இருக்கும். ஸோ பேட்டரியோட வோல்ட் அண்டு ஆம்பியர் அப்படிங்கிறத நம்ம ஒரு சிலர்லாம் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பேட்டரியோட வோல்ட் இது தான். இவ்வளோ mAh பேட்டரி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த mAh அப்படிங்கிறது மில்லி ஆம்ஸ் பர் ஹவர். ஸோ ஒரு ஹவருக்கு இவ்வளோ ஆம்பியர் எடுத்துக்குது அப்படின்னா அந்த ஆம்பியர், அந்த கன்சியூமிங்கிறது தான் வந்து கரண்ட். வோல்டேஜ் அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ். அதிலேருந்து நீங்கள் கரண்ட்டை எடுக்க அந்த வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இது வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இது ஆம்பியர் அப்படின்னா என்னங்க, கரண்ட்னா என்னங்க, ரெண்டுத்தையும் குழப்பறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கடையில் ஒரு திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து கிராம் கணக்கில் தான் வாங்குகிறோம், அந்த மாதிரி தான். ஸோ அதனால் வாட் இஸ் வோல்டேஜ் அண்ட் வாட் இஸ் கரண்ட் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதுக்கு நான் ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரியும் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். அந்த எக்ஸாம்பிளோட ஒரு சில விஷயங்களும் பார்ட் 1 போட்ட விஷயங்களும் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் புரியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த எக்ஸாம்பிளில் பார்ட் 1 பார்த்த அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த பிஸ்கெட்டை சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆளும் நான் வந்து செட் பண்ணுறேன். அவர் வந்து யாருக்கு சப்ளை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 பேருக்கு சப்ளை பண்ணுறாரு. அவரை வந்து பிஸ்கெட் பாக்கெட்டில் இருந்து பிஸ்கெட்டை எடுத்து ஒரு 5 பேருக்கு சப்ளை பண்ணுறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த பிஸ்கெட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? இந்த 5 பேர் அப்படிங்கும் போது ஒரு சிலர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்படி கெஸ்ஸிங் இல்லைனாலும் நான் சொல்கிறது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிஸ்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆள் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு, ரெண்டாவது சாப்பிட ஆரம்பிக்கிறாரு, மூணாவது சாப்பிட்றாரு, நாலாவது சாப்பிட்றாரு, அஞ்சாவது சாப்பிட்றாரு. இது எல்லாத்துக்குமே இவர் தான் வந்து பிரித்து கொடுக்குறாரு. அந்த பிஸ்கெட்டில் இருந்து அந்த பிஸ்கெட் எடுத்து பிரித்து கொடுக்குறாரு. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வோல்ட்டும் கரண்ட்டும் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்கள். ஸோ 5 பேத்துக்கும் சப்ளை பண்ணுறாரா? இந்த பிஸ்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஸ்கெட்டோட கவர், பிஸ்கெட்டை நான் சொல்லலை, பிஸ்கெட்டோட கவரை நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா பேட்ரி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த பேட்ரிக்குள்ளே இருக்க அந்த பிஸ்கெட்டை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வோல்ட் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அந்த பேட்ரிக்குள்ளே இருக்க பிஸ்கெட்டை தான் நான் வந்து வோல்ட்டுன்னு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ பேட்ரிக்குள்ளே என்ன இருக்குது? வோல்ட் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், வோல்ட்டில் கரண்ட் எடுக்க வந்து வோல்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அந்த டிக்ரீஸ் ஆகும்போது வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். இந்த வோல்ட்டை யார் எடுத்துக்கிறாங்க? பவர் ஐசி எடுத்துக்கிறாரு. இவர் தானே எடுத்து பிரித்து கொடுக்குறாரு. பவர் ஐசி எடுத்து ஒவ்வொரு நெட்வொர்க் செக்ஷனுக்கும், பிஎல் செக்ஷனுக்கும், சிபியூ செக்ஷனுக்கும், EMC செக்ஷனுக்கும், ஆடியோ செக்ஷனுக்கும் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறாரு. இதில் வோல்ட்டும் கரண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்க அப்படின்னா, வோல்ட்டுங்கிறது பேட்டரிக்குள்ளே இருக்க அந்த ஒரு விஷயம். ஸோ அதை இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அப்படி சாப்பிடும்போது அந்த சாப்பிட்றதுக்கு பேர் தான் வந்து கரண்ட் கன்சியூமிங். அதை தான் வந்து ஆம்பியரில் கணக்கு போடுவோம். இந்த பிஸ்கெட் தீர்ந்து போச்சுன்னா இது எப்படி ரீலோட் பண்ணுறது? சார்ஜிங் ஐசி மூலிமா நம்ம வந்து கரண்ட்டை கொடுத்து பேட்டரி ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். ரீசார்ஜ் பண்ணும்போது வோல்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இவங்களாம் சாப்பிடும்போது குறையுது. இப்போ உங்களுக்கு இதோட தெளிவு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எக்ஸாம்பிள். ஸோ வோல்ட்னா என்ன, கரண்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பேட்டரி, இந்த பேட்டரி ஒரு மொபைல் ஆன் ஆகிறதுக்கு 3.7 வோல்ட் இருக்கணும். 3.7 வோல்ட் டு 4.2 இவ்வளோ தான் வந்து எல்லா பேட்டரியோட லிமிட்டாகவும் இருக்கும். இந்த 3.7 இருந்தால் மட்டும் தான் மொபைல் ஆன் ஆகும். இது கீழே இருந்துச்சுன்னா ஆன் ஆகாது. யூஸ் பண்ணாமல் 10 நாள் போட்டுறோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் சார்ஜ் 3 மணி நேரம் ஏற்றுங்க, அப்போ தான் ஆன் ஆகும். அப்படிங்கும் போது வோல்ட் நிறையா போயிட்டு 3.7 தொடும்போது எல்லாரும் அதை எடுத்து சாப்பிட்டு உங்களுக்கு எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஆன் ஆயிரும். அதை தான் நான் சிம்பிளாக சொல்ல வந்தேன். ஸோ இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம காம்பனன்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இதை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு மொபைலோட ஃபுல் ஐடியா நல்லாவே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.